எதுக்குடா தொட்ட தொண்ணூறுக்கு பயம் 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 பயம். அப்போ அவன் என்னென்னமோ பண்ணிட்டு வாழ்கிறான். அவனுக்கு என்ன ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதானே. ஆக்சிடெண்ட்டோ இன்சிடெண்ட்டோ அது என்ன கர்மம், போகிற வரைக்கும் போயிடலாம். எதுக்கு பயந்து சாகணும்? வலி தானே, வலி. இந்த ரோசி கூப்பிட்டு வரணும், அதை கூப்பிட்டு வந்தாலும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். போயிட்டு தான் நான் முடிஞ்ச வேலையை செய்வோம். மற்ற மாதிரி ஹெவியாக வேலை செய்ய முடியல, அதுக்காக நினச்சேன்னா சாகவா முடியும்? அதையே போட்டு யோசனை பண்ணிவிட்டு, பழசையும் யோசனை பண்ணிவிட்டு, சில மறக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு குழப்பி தலைவலி நீயே ஏற்றிக்காத. ஏதோ சின்ன சின்ன வீடியோ போட்டுட்ருக்கு, அதையாக போட்டுட்ரு. நீ யோசிப்போம் இந்த மாதம் கூப்பிட்டு வந்துடுவேன். இல்லை, சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு. சொன்ன மாதிரி எல்லாம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். என்ன திருட்டுத்தனமாக பண்ணணும் இல்லை, அப்புறத்துக்கு பயந்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு குட் பாய், ஒரு குட் நைட், ஒரு குட் மார்னிங் அதான் நம்மள்கிட்ட சொல்லிவிட்டு மூடிட்டு உன் வேலையை பாரு. ஏன்னா தலைவலி இருக்கிறது தலைவலி. இந்த அவன் சொன்னான், இதை சொன்னான், அவன் 1000 பேர் 1000 சொல்லுவான், சொல்லட்டான்னு சொல்லிட்டு போகிறான். என்ன கருமமோ சொல்லிட்டு போகிறான். ஆமாம் அப்படித்தாண்டா அப்படின்ட்டு போயிட்டே இரு. அப்போ தான் நீ வாழுவ. ரோசி இப்போ இந்த மாதம் கூப்பிட்டு வந்துட்டு கையில் காசு இல்லை, பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். கடவுளை யாராருக்கு இல்லைனோ படி கிடக்குறான், நம்மளுக்கு கிடக்க மாட்டானாடா.